ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். கர்மயோகியின் நிச்சய புத்தியையும் காமிய கர்மத்தை விரும்புபவர்களின் நிச்சயமற்ற புத்தியையும் வர்ணித்த வாஷ்ணேயன் போகப்பட்டுள்ள மனிதர்களின் சுபாவத்தையும் பழக்க வழக்கங்களையும் 42, 43, 44 ஆகிய 3 ஸ்லோகங்களில் விளக்குகின்றார். யாமிமா புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஷ்சிதஹ வேதவாதரதः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ காமாத்மானः ஸ்வர்கபராः ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயாபகிருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்திஹி சமாதோ ந விதீயதே. ஹே பார்த்த, பிருதையின் புத்திரனான பார்த்தனே, காமாத்மானக போகங்களில் மூழ்கியவர்களான வேதவாத ரதாக கர்மங்களின் பயன்களை புகழ்ந்து உரைக்கும் வேத வாக்கியங்களிலே ஈடுபட்டவர்களான ஸ்வர்கபராக சொர்க்கமே மேலாது என்று நினைப்பவர்கள் அந்யத் சொர்க்கத்தை தவிர மேலான பொருள் வேறொன்றும் ந அஸ்தி இல்லை இது என்று வாதினக வாதம் செய்கின்ற அவிபஷ்டிதக அறிவிலிகள் ஜன்ம கர்ம பலப்பிரதாம் கர்மங்களின் பயனான பிறவியை அளிக்கின்ற போக ஐஸ்வர்ய கதிம் பிரதி போகங்கள் மற்றும் செல்வங்கள் பெறுவதற்குரிய கிரியா விசேஷ பகுலாம் பல வகையான கர்மங்களை கூறுகின்ற புஷ்பிதாம் மலர் போன்ற கவர்ச்சியுள்ள அலங்காரமான இமாம் இவ்விதமான யாம் வாச்சாம் எந்த வார்த்தையை பிரவதந்தி பேசுகின்றார்களோ தயா அந்த வார்த்தையினாலே அபகிருத்த சேதசாம் மனம் அபகரிக்கப்பட்டு போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் போகத்திலும் செல்வத்திலும் மிகுந்த பற்றுள்ளவர்களுக்கு சமாதோ உள்ளத்திலுள்ள அந்த ஆத்மாவிடம் விவசாயாத்மிகா புத்திஹி நிச்சயமான கருத்துள்ள புத்தி ந விதீயத்தே நிலை பெற்று இருப்பதில்லை. அவிபஷ்சிதः காமாத்மானः வேதவாதரதாக சொர்க்கபராக அந்யத் நாஸ்தீதி வாதினः என்றெல்லாம் பல்வேறு விசேஷணங்களை பகவான் விளக்குகின்றாரே, அவை என்ன என்று பார்ப்போம். பஷ்சிதகா என்றால் அறிவுடையவன், விபஷ்சிதகா என்றால் விசேஷமான அறிவுடையவன், அவிபஷ்சிதக என்றால் அறிவு அற்றவன். அதாவது சத்தியம் எது, அசத்தியம் எது, நித்தியம் எது, அனித்தியம் எது, ஆத்மா எது, அனாத்மா எது, எது சுகத்தை தரக்கூடியது, எது துக்கத்தை தரக்கூடியது என்றெல்லாம் ஆராய்ந்து அறியாதவன். அவ்வாறு அறிவற்றவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் காமாத்மானக காமங்கள் என்றால் சுகபோகங்கள், சுகபோகங்களிலே மிகுந்த பற்று கொண்டு அவற்றை பெறுவதற்குரிய செயல்களிலே ஈடுபட்டவர்கள். அவர்கள் வேதவாத ரதாவாகவும் இருக்கிறார்கள். வேதோ நித்யம் அதீயதாம் ததுதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் தினந்தோறும் வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும், அதில் சொல்லப்பட்ட கர்மங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பகவான் ஆதிசங்கரர் அருளியிருக்கின்றார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று அவ்வை பிராட்டியரும் முடிந்துள்ளார். வேதங்களிலே பூர்வபாகம் உத்தரபாகம் என்று 2 பிரிவுகள் உண்டு. பூர்வபாகத்திலே இவ்வுலகிலும் மேலுலகத்திலும் பெறக்கூடிய சுகபோகங்கள் அடைவதற்குரிய பற்பல காமிய கர்மங்களின் முறைகளும் அவற்றின் பயன்களும் கூறப்பட்டுள்ளன. அவை கூறும் கர்ம பயன்களான போகங்களிலே மிகுந்த பற்றுடையவர்கள்தான் வேதவாத ரதாகா என்று கூறப்படுகிறார்கள். வேதத்திலே உத்தரபாகம் வேதாந்தமாகும், அதுவே உபனிஷத் என்று கூறப்படும். வேதங்களின்
உத்தரபாகமான உபனிஷத்துக்களில் பரமாத்மாவை அடையும் வழிமுறைகள் விளக்கப்பட்டுள்ளன. வேதைஷ்ட சர்வைரகமேவ வேத்யஹா, எல்லா வேதங்களிலிருந்தும் பரமாத்மாவிய என்னையே அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரந்தாமனே பகர்ந்துள்ளார். வேதங்களின் உண்மையான தாத்பரியமே பரமாத்மாவை உணர்வதுதான். இதையெல்லாம் அறியாமல் வேதங்களில் சொல்லப்பட்ட காமிய கர்மங்களில் ஈடுபட்டவர்கள் வேதவாத ரதாக. அவர்கள் சொர்க்கத்தையே மேலானதாக நினைப்பதால் சொர்க்க பராகா என்றும் கூறப்படுகிறார்கள். சொர்க்கம்தான் மனித பெற வேண்டிய பெரும் பேறு என்று நினைக்கிறார்கள். சொர்க்க காமோ எஜேத்த என்று வேதம் சொல்கிறதல்லவா, அந்த வேதத்தில் கூறப்பட்டதற்கேற்ப யாக யஜ்யங்களை அவர்கள் சொர்க்கத்தை அடைவதற்காக செய்வார்கள். சொர்க்க போகத்தை காட்டிலும் மேலானது வேறு எதுவும் இல்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். சொர்க்க லோகத்தை அடைவதையே உயர்ந்த லட்சியமாக அவர்கள் கருதுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த விவேகமற்ற மனிதர்கள் போகேஸ்வரிய பிரசக்தாக, எப்போதுமே போகங்களிலேயே திளைத்திருப்பார்கள். மனைவி, மக்கள், குடும்பம், செல்வம், பெருமை, புகழ் ஆகிய இவ்வுலக சுகங்களையும் ஸ்வர்க்கம் முதலிய பரலோக சுகங்களைத் தவிர மேலான மோட்சம் என்பது எதுவும் இல்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். ந அந்யதஸ்தி இது வாதினக, சொர்க்கத்தை அடைவதே எல்லாவற்றிலும் காட்டிலும் சிறந்த லட்சியம், அதை தவிர உயர்ந்த வேறு பேறு எதுவும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். வேதங்களில் முடிவான தர்மம் இதுதான் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? புஷ்பிதாம் வாச்சம், மலர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் மனமில்லை என்றால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. ஆனாலும் மலரின் அழகில் பலர் மனதை பறிபடு கொடுக்கிறார்கள். அதுபோல சொர்க்கலோகத்திலே பசிதாகமில்லை, முதுமை இல்லை, என்றும் இளமையாக இருக்கலாம், அங்கு வியாதி இல்லை, எந்த பயமும் இல்லை, எப்பொழுதுமே சுகபோகம்தான், சொர்க்கலோக போகத்திற்கு இணையாக எந்த சுகமும் இல்லை என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த அலங்கார பேச்சிலே மயங்கிய மனம் உண்மையை உணர்வதில்லை. இந்த சொர்க்க போகம் நிரந்தரமன்று என்று அவர்கள் அறிவதில்லை. க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி, புண்ணியம் தீர்ந்ததும் மீண்டும் மண்ணுலகிலே பிறப்பை அனுபவிப்பார்கள். அயல் நாடுகளுக்கு சென்றவர்கள் சுற்றுலாவுக்கு செல்கிறார்கள், எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கிறார்கள். ஆனால் விசா முடிந்தவுடனே அங்கிருந்து அவரவர் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அவ்வாறே சொர்க்கலோகத்திலேயே சொர்க்கபோகத்தில் திளைத்தவர்கள் புண்ணியம் தீர்ந்தவுடன் சொர்க்கலோகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். மீண்டும் பிறவாமை ஏற்பட வேண்டுமென்றால் பரமாத்மாவை அடைவதுதான் வழி. எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம, எங்கு சென்றால் மீண்டும் பிறப்பு இறப்பு எனும் சம்சாரத்தை அடைவதில்லையோ அதுவே என்னுடைய மேலான இருப்பிடமாகும், என்னுடைய சொரூபமாகும் என்று பங்கே கண்ணனே பகர்ந்துள்ளார் அல்லவா. அந்த பரந்தாமனாகிய மோட்சம்தான் நிரந்தர சுகம். பரமாத்மாவை அடைந்தவன்தான் பிறப்பு இறப்பு எனும் சம்சார கடலை கடக்க முடியும் என்பதெல்லாம் அவன் உணராமல் சொர்க்கபோகத்திலேயே மிகுந்த பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு பரமாத்மாவிடம் நிச்சயமான புத்தி ஏற்படுவதில்லை. யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஷ்சிதஹ வேதவாதரதः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ காமாத்மானः ஸ்வர்கபராः ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் भोगैश्वर्य गतिं प्रति भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृतचेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते.